அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர், வணக்கத்திற்குரியவர் அந்த ஒரு கடவுள் மட்டும் என்று சாட்சியம் பார்க்கின்றேன். புகழ்ச்சி அவருக்கு மட்டுமே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு முதல் உரையில நன்றி அற்றவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்ப்போம். அதாவது அல்லாஹ் இந்த குர்ஆன்ல நாம எதையுமே விட்டுவிடவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு, அதை உறுதிப்படுத்துறாரு. அதே மாதிரி இந்த வேதம், இறுதி வேதம் மனிதர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கு வழிகாட்டியா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அப்ப நமக்கு ஏற்கனவே ரொம்ப ஒரு தெரிந்த விஷயம் தான், இந்த வேதத்தின் மூலமா நம்ம கடவுள்கிட்ட ஒரு உடன்படிக்கை எடுத்திருக்கோம். அது 7வது அத்தியாயத்துல வரும். அப்படி இருக்கும்போது இந்த மனிதன் அப்படிங்கிறவன் கடவுளுக்கு நன்றியற்றவனா இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றாரு. நன்றியற்றவர்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ப மறுப்பவர்கள், நம்பிக்கையாளர்கள், நயவஞ்சகர்கள். இதுல நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிறவங்க கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு அது அடுத்த பயான் இருந்தா இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஆனா நம்ப மறுப்பவர்களையும் நயவஞ்சகர்களையும் கடவுள் என்ன சொல்றாருன்னா நன்றியற்றவர்கள் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு உடன்படிக்கை செஞ்சு கடவுளை மட்டும் வழிபடணும், லா இலாஹ இல்லல்லாஹ், காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒவ்வொரு அந்த எண்ணமும் உள்ளுணர்வும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு கடவுள் சொல்றாரு. ஏன்னா அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை அடையாளம் காண்பதை போல் இந்த வேதத்தை அவங்க அடையாளம் காண்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இப்படி இருக்கு இந்த மனிதனுக்கு கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைச்சு சோதனை களமா ஆக்கி அவருடைய அருட்கொடைகளை கொடுத்து நீ என்னை மட்டும்தான் வழிபடணும்னு சொல்லும் போது அவங்க நாத்திகவாதிகளா இருந்தாலும் சரி, நம்ப மறுப்பவர்களா இருந்தாலும் சரி, நயவஞ்சர்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே மொத்தமா எந்த இதுக்குள்ள வருவாங்க அப்படின்னா நன்றியற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளதான் அவங்க கட்டமைக்கப்படுவாங்க. அததான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 100வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல சொல்றாரு. அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். ரிவர்ஸ்ல 100வது அத்தியாயத்துல 6வது வசனம். மாநில இனத்தவன் தன் இரட்சகரிடம் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அதாவது மனித படைப்ப சொல்றாரு, மானிட இனத்தவன் தன் இரட்சகரிடம் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அப்ப என்ன அப்படின்னா, நம்மளுடைய படைப்பின் நோக்கம் நாம் கடவுளை மட்டும் வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளதான் நம்ம வரணும். அதை அந்த சுதந்திரத்தை கொடுத்துறாரு. அது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம், நம்ம யாரை வழிபடுறோம் அப்படின்ட்டு. ஆனா நீங்கள் கற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் வழிகாட்டப்படுவதற்கும் இந்த வேதத்தை கொண்டு நீங்கள் என்னை மட்டுமே வழிபட வேண்டும் என்று கடவுள் சொல்றாரு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு கடவுளுக்கு நன்றியா இருக்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்தின் மூலம் நம்ம ஆரம்பிச்சு வசனத்துக்குள்ள போயிடுறேன். ஒரு மனிதன் குஷ்டரோகியா இருக்கிறான், கண் பார்வை இல்ல, கைகளும் கால்களும் சூம்பி போய் அவனால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் மற்றொரு மனிதர் அந்த பக்கம் கடந்து செல்லும் போது அந்த மனிதர் கடவுளுக்கு நன்றி சொல்றான். என்ன நன்றி சொல்றான்னா, என்னை படைத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னதும் அந்த கடந்து செல்லக்கூடிய மனிதர் கேட்கிறாரு, நீ எப்படி கடவுளுக்கு நன்றி சொல்லலாம்? உனக்குதான் பார்வை இல்ல, கை கால்கள் சூம்பி உன்னால நடக்க முடியல, குஷ்டரோகத்தோட இருக்கிற அப்படின்னதும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு பேசுறதுக்கு நாவையும், சரிங்களா, பொறுமை, சோதனையில இருக்கும்போது இந்த உடலமைப்பை கொண்டு பொறுமையை தந்து அந்த பொறுமையை கொடுக்கறதே கடவுள் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இதை கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப இந்த உதாரணத்தின் மூலமா நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி கடவுளின் ஊழியர்களாக நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக கடவுளை மட்டும் வழிபடுவோம்னா இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. மிக பெரும் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நம்ம தான் கடவுளை மட்டும் வழிபடும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஆன்மாவை எந்த அளவுக்கு பலப்படுத்திக்கிறீங்க, இல்ல அப்படின்னா நீங்க எப்படி அதுல பின்னோக்கி போறீங்கிறதுலாம் 2வது விஷயம். நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு கடவுள், நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம், இயலும் பொழுதெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொன்னாலும் அந்த நன்றிங்கிறது பத்தாது. அதை விட நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான் பாவ மன்னிப்பு கேட்கணும்.
அஸ்தோஃபுல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வயதான காலத்திலேயே நம்மளை வந்து நடக்க வைக்கிறார் அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும். யாரோட துணையும் இல்லாம எதிர்பார்க்காம கடவுள். அதே மாதிரி ஒரு மரணம் அப்படிங்கிறத வந்து நம்பிக்கையாளர்கள் வந்து அது ஆவலுடன் எதிர்பார்த்து இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு மரணம் நிகழ்றது நம்ம தூக்கத்திலே போறோம்னா அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். சோ இதெல்லாம் வந்து கடவுளுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்மளுடைய பெற்றோர்களுக்கோ இல்ல நம்மளுடைய சகோதரர்களுக்கோ யாருக்கோ ஒரு மரணம் நிகழும் போது அவங்க தூக்கத்திலேயே இருக்குதா அப்படின்னா அந்த ஒரு மரணம் போகுதுன்னா அதெல்லாம் வந்து அது அந்த ஆன்மா எப்படி எடுக்கப்படுதுங்கிறதுல எல்லாம் நம்ம போகவே வேணாம். இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து அது ஒரு பிளெஸிங்கா வந்து நமக்கு வந்து சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் பாப்போம், வசனத்துக்குள்ள போவோம். 2வது அத்தியாயத்துல 152வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் உங்களை நினைவில் கொள்ளும் பொருட்டு நீங்கள் என்னை நினைவில் கொள்ள வேண்டும், மேலும் என்னிடம் நன்றியோடு இருங்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள். அதாவது உங்களுக்காகத்தான் நான் உங்களை நினைவில் கொள்ளும் பொருட்டு அப்படிங்கிறது என்னுடைய அடியான் தவறான முடிவை எடுப்பதை நான் விரும்பலைங்கிறத சொல்றாரு. நமக்காண்டி இந்த பிரபஞ்சத்தை படைச்சு சுவாசிக்க காத்து கொடுத்து அருந்துறதுக்கு நீரை கொடுத்து இதெல்லாம் வந்து கடவுள் நம்ம நினைவு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். அவர் நமக்காண்டி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் என்னை நினைவில் கொள்ள வேண்டும். எப்படி நமக்கு கடவுள் இவ்வளவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அப்படிங்கறத வந்து சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிற. மேலும் என்னிடம் நன்றியோடு இருங்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள். நன்றியோடு இருங்கள் அப்படிங்கிறது நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒரு விஷயம் தான். நம்ம ஏற்கனவே கடவுளை மட்டும் வழிபடுவோம் ஒரு உடன்படிக்கை எடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை நம்ம வந்து பின்பற்றுவோமா, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது நம்மளுடைய ஆன்மா இங்கிருந்து பறிக்கப்பட வரைக்கும் நம்ம உறுதியா அதுல இருக்கிறோமா, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்ப என்ன அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு பயான் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்கள்ல கடவுளுக்கு நீங்க நன்றி சொல்லணும், பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது போடும். இது ஒரு அல்லாஹ் வந்து அந்த சுப்ரீம் பவரை நமக்கு மூளையை கொடுத்துருக்காரு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, இது உங்களுக்கு மெமரியில இருக்கும். ஆனா அட் த டைம் என்ன ஆகும்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக நீங்க கேட்கலாம். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய கடவுளை அடைவதற்கு உண்டான ஒரு ஞானத்தின் ஆரம்பம் தான். நினைச்சுக்கிட்டே இருக்கணும் கடவுளை. வண்டி ஓட்டும் போது நினைக்கலாம் நீங்க, இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் ஒரு தவறு செய்ய போகும்போது அந்த தவறை தடுத்துட்டு நீங்க பண்ணலாம். இல்ல அந்த தவறுக்கு நீங்க உடந்தையா போறீங்க, அதை நீங்க ஏற்படுத்திட்டு போறீங்க அப்படின்னா அப்பயே கடவுள் வந்து உங்களுக்கு நினைவு கொள்வாரு, நீ செய்யறது தவறு, நான் இதெல்லாம் வந்து தவறுன்னு சுட்டி காட்டியிருக்கேன், நீ ஏன் தவறான வழிக்கு போற அப்படிங்கிறது நமக்கு வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல ஓடி அதையே மீறி நம்ம போறதுதான் சாத்தான் வந்து நம்மளை வழி எடுக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அதுல 243 சொல்றாரு, மரணத்திற்கு அஞ்சி அவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்த போதிலும் தங்களுடைய வீடுகளை விட்டு விரண்டோடியவர்களை நீர் கவனிக்கிறார். கடவுள் அவர்களிடம் கூறினார், இறந்து விடுங்கள், பின்னர் அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார். கடவுள் மனிதனின் மீது தன்னுடைய அருளை பொழிகின்றார், ஆனால் பெரும்பான்மையான மனிதர்கள் நன்றியற்றவர்களாக இருக்கின்றனர். கடவுளின் நிமித்தம் பாடுபடுதல் அப்படிங்கறத டைட்டில் கொடுத்திருக்காரு தூதர். மரணத்திற்கு அஞ்சி அவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்த போதிலும் தங்களுடைய வீடுகளை விட்டு விரண்டோடையில் நீர் கவனிக்கிறார். கடவுள் அவர்களிடம் கூறினார், இறந்து விடுங்கள், பின்னர் அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார். அதாவது என்ன அப்படின்னா இப்ப நம்ம இந்த விஷயத்த எடுத்து சொல்றதுக்கு எவ்வளவு வந்து நம்ம வந்து அஞ்சக்கூடியவங்களா இருக்கிறோம், இந்த சமுதாயத்தை பார்த்து பயப்படக்கூடியவங்களா இருக்கிறோம். நம்மளுடைய குடும்பத்திலே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா பொண்ணு எடுத்திருக்கோம் இல்ல பொண்ணு கொடுத்துருக்கோம், அவங்க அந்த ஒரு பாரம்பரிய கொள்கையில இருக்காங்க அப்படின்னா அதை போய் நம்ம சொல்றதுக்கே வந்து நம்ம வந்து ரொம்ப பயப்படுறோம். ஏன்னா அந்த கட்டம் நானா நீங்க வந்து மனிதர்களுக்கு பயப்படுற அளவு நீங்க வந்து எனக்கு வந்து பயப்படல அப்படிங்கறதான் கடவுள் சொல்றாரு. ஆனா நம்ம யாருக்கு பயப்படணும், யாருக்கு இறைஞ்சணும், நம்ம வந்து கடவுளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பயப்படணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது உதாரணத்துக்கு இந்த நிகழ்வுலாம் இங்க நடந்திருக்குது. ஒரு பள்ளிவாசல போய் நம்ம ஒரு விஷயத்தை இது வந்து கடவுள் மட்டும்தான், குரான் மட்டும்தான் மார்க்கம்னு எடுத்து சொல்லும் போது அந்த மாற்று கொள்கை உள்ளவங்க வந்து நம்மளை வந்து அடிக்கிறாங்க. அந்த அடியில வந்து என்னன்னாலும் ஏற்படலாம். ஆனா அந்த தைரியமா அந்த இடத்துல வந்து கடவுள் தான் நமக்கு கொடுக்குறாரு. அதை வந்து நம்ம வந்து தைரியமா செய்யணுமா அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போதோ நடந்துகிட்டு இருக்கும் போதோ இல்ல வேற ஒரு இடத்துல இருக்கும் போதோ அந்த சூழ்நிலைக்குள்ள போகும் போதோ அந்த எண்ணம் வருமானு கேட்டா வராது. ஆனா அந்த நிலைமைக்குள்ள போகும்போதும் அங்கதான் காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்கிறது. அது வந்து அடிக்கிற அடி ஏதாவது ஒன்னாகி அது வந்து மரணத்துக்கு கூட போகலாம். ஆனா அந்த ஒரு செகண்ட்ல கூட அதை நீங்க இந்த வசனத்தை அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த தைரியத்தை கொடுத்துருவாரு. உங்களுக்கு வந்து உயிர்ப்பித்தல் மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த நிகழ்ச்சி வந்து அந்த அடியோ வேதனையோ அவங்களை வந்து பாதிப்படையாம இருக்கும். கடவுள் அதை கொண்டு போயிருவார். ஏன்னா உள்ளார்ந்த எண்ணங்களை கடவுள் பார்க்கக்கூடியவரா இருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி நம்மள்ட்ட வந்து தைரியம் வந்து இருக்கணும். தொடர்ந்து பார்ப்போம். 6:64 சொல்றாரு. இதுக்கு நான் நிறைய விளக்கம் கொடுப்பேன்னு நினைச்சேன், பட் நேர பற்றாக்குறையினால இந்த வசனத்துக்கு இவ்வளவுதான்.
ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நம்மளுடைய சப்மிஷன்லயும் நடந்திருக்குது, அவங்க போய் எடுத்து சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதை டீட்டெயிலா சொல்ல நினைச்சா நேரம் பற்றாது. இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். 6-64 கூறுவீராக, இந்த முறையும் அதே போல மற்ற சமயங்களும் கடவுள் உங்களை காப்பாற்றவே செய்கின்றார். இருப்பினும் பின்னர் நீங்கள் அவருடன் கோடி தெய்வங்களை அமைத்துக் கொள்கின்றீர்கள். இவங்கெல்லாம் நன்றியற்றவர்கள் அப்படிங்கிறார். கோடி தெய்வங்களை அமைத்துக் கொள்கின்றன. இப்ப நம்ம வந்து ஒரு கேட்டகரி பிரிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். பிரிக்கும் போது நம்ம வந்து கடவுளை மட்டும் வழிபட்டு குரானை மட்டும் பின்பற்றி இருக்கும்போது ஒரு சுப்ரீம் பவர் எக்ஸ்ட்ரீம் பவர்ல அல்லா நம்மளை ஆசீர்வதிச்சுக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரில இருக்கும் அப்படின்னா ஒரு நடிகனையோ அல்லது வேற ஒரு உங்களுடைய சொத்தையோ உங்களுடைய வியாபாரத்தையோ இல்ல உங்களுடைய குழந்தையோ இதை நீங்க வந்து பெரிதுபடுத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தீங்களாலுமே அதுவே நன்றியற்ற. அப்ப என்ன அப்படின்னா மற்றவர்களை நம்ம வந்து பார்க்கும்போது கடவுள் நம்மளுடைய ஊழியர்களா தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்னா அந்த சிந்தனைகள் வரும்போது நம்ம அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏன்னா கடவுள் வந்து சாத்தானை வந்து காட்டக்கூடியவடா இருக்காரு. ஏன்னா சிந்தனைகள்ல வரும்போது அந்த சிந்தனை வந்து இது வந்து சாத்தானிய சிந்தனை அப்படிங்கறத நம்ம கத்துக் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம வந்து அதை திரும்ப திரும்ப குரானை படிக்கும்போது அது நமக்கு வந்து நல்லா இதாகுது. அப்படி இருக்கும்போது அதை விட்டு நம்ம கடவுளுடைய நிலைக்குள்ளதான் வரணும். அதை தான் சொல்றாரு. இன்ஷால்லா அதுக்கு நம்ம வந்து பாடுபடணும், முயலணும். முயலுங்கிற இதே நீங்க வந்து இதா எடுத்துறாதீங்க. எல்லாமே வந்து கடவுளுடைய இதுலதான் இருக்குது. காட் இஸ் ரன்னிங் எவரிதிங் தான். இன்ஷால்லா ஒரு 2 வசனம் அதோட முடிச்சுக்கிறேன். 7-17 சொல்றாரு, அவர்களுக்கு முன்னிருந்தும் அவர்களுக்கு பின்னிருந்தும் அவருடைய பலம் இருந்தும் அவருடைய இடம் இருந்தும் அவளிடம் நான் வருவேன். மேலும் அவர்கள் அதிகமானோர் நன்றியற்றவர்களாக இருப்பதை நீர் காண்பீர். ஏன்னா நம்ம கடவுளுக்கு நன்றியா இருக்கிறத விட இந்த உலகத்துல நமக்கு ஒருத்தர் ஒரு பெரும் உதவி செஞ்சுட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு அவரை முன்னிலைப்படுத்தி நம்ம அவருக்கு விசுவாசமா இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுவே தவறான ஒரு விஷயம் தான். அந்த விசுவாசத்தை வந்து நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா இந்த உதவியை செய்து கொடுத்தது கடவுள், இந்த திட்டத்தை முடிக்க வைத்தது கடவுள், இது எல்லாமே கடவுளால நடத்தப்பட்டது அப்படிங்கறத உங்களுக்கு முதன்மையான சிந்தனையா இருக்கணும். இதுக்கு வந்து உதாரணம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய நடைமுறைகள்ல நடக்கும். ஆனா அதை வந்து நம்ம வந்து விழித்து கொண்டு அதை சுதாரித்து கொண்டு அந்த புகழ்ச்சி வந்து கடவுள் தான். இதை வந்து இவர் மூலமா இந்த கருவியின் மூலம் அந்த மனிதர் நமக்கு உதவி செய்யறாருன்னா அந்த கருவியின் மூலமாக கடவுள் நமக்கு அந்த உதவியை கொடுக்குறாருதான். அப்போ உங்களுடைய நன்றி வந்து யாருக்கு அளவுக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்களா, கடவுளுக்கு தான் இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு முன்னிருந்தும் அவர்களுக்கு பின்னிருந்தும் அவருடைய வளம் இருந்தும் அவருடைய இடம் இருந்தும் அவரிடம் நான் வருவேன். மேலும் அவர்களில் அதிகமானோர் நன்றியற்றவர்களாக இருப்பதை நீர் காண்பீர். அப்போ ஒவ்வொரு நிலையிலும் நம்ம வந்து கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடியவர்களா நன்றி பாராட்டக்கூடியவர்களா அந்த ஒரு கடவுளை மட்டும்தான் நம்ம வந்து நினைக்கணும். இன்ஷால்லா தொடர்ந்து 2 வருஷம் முடிச்சுக்கிறேன். 8-55 நம்ப மறுத்து விட்டவர்கள் தான் கடவுளின் பார்வையில் மோசமான படைப்பினங்களாக இருக்கின்றனர். அவர்கள் நம்பிக்கை கொள்ள இயலாது. நம்ப மறுத்து விட்டவர்கள் நயவஞ்சகர்கள் நாட்டியர்கள் நீங்க எதனால எடுத்துக்கோங்க. நம்ப மறுத்து விட்டவர்கள் தான் கடவுளின் பார்வையில் மோசமான படைப்பினங்களாக இருக்கின்றனர். அவர்கள் நம்பிக்கை கொள்ள இயலாது. அப்படின்னா கடவுள் அவங்களுக்கு வந்து அந்த இதை கொடுக்கல, நன்றி பாராட்டக்கூடிய அந்த தகுதியை வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து அருள் புரியலன்னு தான் அர்த்தம். அவங்க எல்லாம் வந்து நன்றியற்றவர்களா தான் இருக்கிறாங்க, நம்ப மறுத்தவங்களா தான் இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப என்ன அப்படின்னா கடவுள் வானத்தை படைச்சாருன்னா கடவுள்னு சொல்லுவாங்க, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா கடவுள்னு சொல்லுவாங்க, முகமது நபியை தூதரா படைச்சது யாருன்னு கேட்டாலும் கடவுள்னு சொல்லுவாங்க, குரானை கொடுத்தது யாருன்னு கேட்டாலும் கடவுள்னு சொல்லுவாங்க. அனைத்து முஸ்லிம்களுமே அந்த நிலைப்பாடுல வந்து மாற மாட்டாங்க. நீங்க இதை வந்து மாற்றுக் கொள்கையில கேட்டாலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட வானம் பூமி அனைத்தையும் படைத்தது யாருன்னு கேட்டா கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்களாப்போ அவங்க கடவுளை மட்டும் வழிபடுறாங்களா, இந்த குரானை மட்டும் பின்பற்றாங்களா அப்படிங்கறதான் கேள்வி. அப்ப அந்த நிலையில அவங்க வந்து குரானை மட்டும் லாயிலாக இல்லலாங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா அவங்களும் நன்றியற்றவர்கள் தான், அவங்களும் நம்ப மறுப்பவர்கள் தான். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். இதோட முடிச்சுக்கிறேன். 10-60 கடவுளை பற்றி பொய்களை இட்டு கட்டுபவர்களுக்கு உயிர் தெழுப்பப்படும் நாளில் அவரை சந்திக்க வேண்டுமே என்று எப்பொழுதாவது தோன்றுகின்றதா? மிக நிச்சயமாக கடவுள் தன் அருளை மனிதர்கள் மீது பொழிகின்றார். ஆனால் அவர்களில் அதிகமானோர் நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றனர். கடவுளை பற்றி பொய்களை இட்டு கட்டுபவர்களுக்கு, கடவுளை பத்தி பொய்யா சொல்றாங்க, இல்ல அப்படின்னா சாஸ்திரங்கிற பேர்ல மூட நம்பிக்கைங்கிற பேர்ல இல்ல இல்லாத ஒண்ணு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா குர்பான் கொடுக்கும்போது குர்பான்ங்கிறது அங்க நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இங்கேயே போய் கேட்ட மாத்தோம்
வெள்ளாடு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுலயும் அவங்களா வந்து புதுமைகளை வந்து புகுத்திக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கடவுளை பற்றி பொய்களை இட்டு கட்டுபவர்களுக்கு உயிர் தெழுப்பப்படும் நாளில் அவரை சந்திக்க வேண்டுமே என்று எப்பொழுதாவது தோன்றுகின்றதா? அப்படி அவங்களுக்கு தோன்றுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து வராது. மிக நிச்சயமாக கடவுள் தன் அருளை மனிதர்கள் மீது பொழிகின்றார். ஆனால் அவர்களில் அதிகமான நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றனர். திரும்ப திரும்ப கடவுள் வந்து கிருபை, நான் சொல்றதுதான், பாவமான மனிதனுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலைதான் கிருபை. அந்த கிருபையில கடவுள் அருளையும் கருணையும் பொழியும் போது, ஆனா ஒவ்வொரு நேரத்திலையும் கடவுள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மனிதன் அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு போயிடும். அதை வந்து நினைவு கூறுறது கிடையாது, அதை சிந்திக்கிறது கிடையாது. அப்படிங்கும் போது அவர்கள் அதிகமான நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றனர். இதுதான் சொல்றாரு, மனிதன் வந்து தன் ரட்சகரும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றார் அப்படின்னு 106வது வசனம் ஆரம்பிக்கும் போது அதான் சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்முடைய ஆதி பாவத்திற்காக அல்லாஹ்விடம் பாவம் பண்ணிக்கிறேன். தூபுலில் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். புகழ்ச்சி கடவுளுக்கு மட்டுமே, அவரை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஒரு 4-5 வசனங்கள், அதோட இன்ஷா அல்லாஹ் இந்த உரைய 2வது உரையை முடிச்சுக்கலாம். 11வது அத்தியாயத்துல 9வது வசனத்துல சொல்றாரு, நம்மிடமிருந்து கருணையை கொண்டு மனிதனை நாம் ஆசீர்வதித்து பின்னர் அதனை அகற்றிவிடும் போதெல்லாம் அவன் விரக்தி அடைந்தவனாகவும் நன்றியற்றவனாகவும் மாறிவிடுகிறான். அதாவது ஒரு துன்பம் வருது, அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அப்படி வரும்போது இல்ல அப்படின்னா ஒரு விஷயத்த இந்த இது கடவுள் மட்டும்தான் நம்ம லாயிலாக இல்லதான் அந்த விஷயத்த சொல்லும் போது அவன் வந்து மதில் மேல் பூனையாக இது சரியா இது தவறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இருக்கும்போது அந்த கருணை அப்படிங்கிறது வந்து கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மிடமிருந்து கருணையை கொண்டு மனிதனை நாம் ஆசீர்வதித்து பின்னர் அதனை அகற்றிவிடும் போதெல்லாம் அவன் விரக்தி அடைந்தவனாகவும் நன்றியற்றவனாகவும் மாறிவிடுகிறான். இப்ப என்ன அப்படின்னா இந்த சரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வராரு கடவுள். ஆனா அதுல அவன் எதை எடுக்கிறான், அந்த முடிவு எதை நோக்கி போகுது, கடவுளுடன் மற்றொன்றா கடவுளா? கடவுள் மற்றும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த முடிவை எடுக்கிறவங்களுக்கு வந்து தன்னுடைய கிருபையும் கருணையும் பொழிகிறாரு. அதே மாதிரி அது இல்லாம கடவுள் மற்றொன்று இருக்கிறவங்களுக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது ஒரு உதாரணம். அதே மாதிரி அவனுடைய அவனுடைய ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும் போதும் கடவுள் வந்து கருணையை கொண்டு ஆசீர்வதிக்கும் போதும் அவன் வந்து அதை வந்து மறந்துறான். அந்த சூழ்நிலையில இருந்து கடவுள் காப்பாற்றி விட்டதும் அவனுடைய பழைய நிலைக்கே திரும்பிடுறான் அப்படிங்கறத சொல்றாரு. அவன் விரக்தி அடைந்தவனாகவும் நன்றியற்றவனாகவும் மாறிவிடுகிறான். பிரச்சனை வந்தாலும் விரக்தி அடைஞ்சிடறான். பிரச்சனையை தீர்த்து கடவுள் அதை வந்து அவனை சந்தோஷப்படுத்தினாலும் அவனுடைய பழைய நிலைக்கே போயிடறான் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. தொடர்ந்து 14வது அத்தியாயத்துல 7வது வசனம், நன்றி உடையவர்களும் நன்றியற்றவர்களும் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் கொடுத்திருக்காரு மெசஞ்சர். அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய ரப்பில் ஆலமீன் உம்முடைய இரட்சகர் விதித்துள்ளார், நீங்கள் எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகின்றீர்களோ நான் உங்களுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு தருவேன். ஆனால் நீங்கள் நன்றியற்றவர்களாக மாறிவிட்டால் பின்னர் எனது தண்டனை கடுமையானதாகும். அதாவது நான் பிறக்கும் போது இந்த மாதிரி சப்மிஷன்ல இருந்திருப்பனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து தெரியாது. எனக்கு வந்து என்னுடைய சகோதரன் மூலமா இந்த விஷயம் சொல்லும் போது கேட்டோம், கட்டுப்பட்டோம்ங்கிற அந்த நிலைக்கு வாரோம். இதுதான் வந்து ரட்சகர் விதித்துள்ளார், நீங்கள் எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இதெல்லாம் இந்த விஷயத்துக்கு வந்து நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொன்னா என்னுடைய வாழ்நாள் முழுவதும் சொன்னாலுமே அதை வந்து நன்றி வந்து, ஆனா அப்படியா இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையோட அந்த இந்த கட்டமைப்பு, இந்த சோதனை களம் எப்படி இருக்குது அப்படின்னா பல விஷயங்கள் இருக்குது. அதுல சாத்தான் இருக்கிறான், உலக இன்பமான விஷயங்கள் இருக்குது, பொழுதுபோக்கான விஷயங்கள் இருக்குது. அது போக என்ன சொல்றது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வீக்னஸ் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும். அதுல வந்து அவன் வந்து ரொம்ப வந்து மூழ்கவன. ஆனா இதெல்லாம் தவிர்த்து அவன் கடவுள் மட்டும் நம்மளை எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சுட்டாங்க சிந்திச்சு பார்த்து அந்த ஆன்மா கடவுளை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து நம்ம வந்து கடவுளுக்கு செய்யக்கூடியதுன்னு இல்ல, கடவுளுக்கு நம்ம வந்து என்ன சொல்றது நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகின்றனோ நான் உங்களுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு தருவேன். ஆனால் நன்றியற்றவர்களாக மாறிவிட்டால் பின்னர் எனது தண்டனை கடுமையானதாகும். அப்ப என்ன அப்படின்னா, ஏன் இந்த ஒரு வெள்ளிக்கிழமை இந்த ஒரு இதுல இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை மேலும் மேலும் நம்மளை வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸோ எல்லாத்துலயுமே வரும்போது நீங்க கடவுளை நினைக்கும் போது அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கறத வந்து உங்களை வந்து சுத்தி அந்த காந்த குளத்தை வந்து கடவுள் வந்து ரொம்ப
ரொம்ப பக்க பலமா ஆக்கி அந்த பக்க பலத்தின் மூலமாக உங்களை கடவுள் உங்களுடைய ஆன்மாவை வலுவாக்கிக்கிட்டே போவார். இரும்பு கோட்டைகள் மாதிரி உங்களுடைய ஆன்மாவை கடவுள் வலுவாக்கிக்கிட்டே போவார். அப்ப என்ன அப்படின்னு நிர்பந்தப்படுத்திக்கணும். நீங்க அந்த சர்க்கிளை விட்டு மறுபடியும் வெளியே போறீங்கன்னா மறுபடியும் வந்துடணும், அந்த சர்க்கிள்குள்ள வந்துடணும். 10 நாள் குரானை எடுத்து தொடர்ந்து படிக்கல அப்படின்னா திருப்பி உங்களை நீங்க கட்டாயப்படுத்திக்கணும், திருப்பி நினைவு கூர்ந்து கொண்டு வந்துடணும். தொழுகை அப்படின்னு சொன்னா அந்த தொழுகைக்காக விட்டோட்டு பாவமடிப்பு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது நீங்க அதை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க இந்த சர்க்கிள் அப்படியே நினைச்சு 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 வரும்போது உங்களை சுற்றி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கடவுளால உங்களுக்கு ரொம்ப நீங்களே நினைச்சாலுமே கடவுள் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பாரு, அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீ செய்ய போறது தவறு, உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். உங்களுடைய ஆசைகள் இருந்தாலுமே அது தவறான ஆசையா இருக்குது, எப்படி பிரார்த்தனை அதே மாதிரி உங்களை அதுல இருந்து பாதுகாத்துட்டு வந்துகிட்டே இருப்பாரு கடவுள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அதிலே 14வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல சொல்றாரு, இன்னும் நீங்கள் அவரிடம் இறைஞ்சுகின்ற எல்லா வகையான விஷயங்களையும் அவர் உங்களுக்கு தருகின்றார். அதாவது ஒரு பயான்ல சகோதரர் என்ன சொன்னார்னா, பிரார்த்தனை அப்படிங்கிறது இந்த மாதிரிதான் இருக்கணும், குரான்ல என்ன கேட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது முதன்மையான ஒரு விஷயமா இருக்குது. ஆனா உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அதை நீங்க கடவுள்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. இன்னும் நீங்கள் அவரிடம் இறைஞ்சுகின்ற எல்லா வகையான விஷயங்களையும் அவர் உங்களுக்கு தருகின்றார். ஏன்னா உதாரணத்துக்கு சுலைமான் நபி கேட்கிறாரு, காற்ற கைய தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ்ட்ட இருந்து கேட்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வாழ்வாதாரங்களை கேட்கிறாங்க. எல்லாமே கேட்கும் போது கடவுள் அதை கொடுக்குறாரு. ஏன்னா வழிபாட்டின் ஒரு பிரார்த்தனைங்கிறது வழிபாட்டின் ஒரு வடிவம் தான் அப்படிங்கறத கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. நீங்கள் அவரிடம் இறைஞ்சுகின்ற எல்லா வகையான விஷயங்களும் அவர் உங்களுக்கு தருகின்றார். கடவுளின் ஆசீர்வாதங்களை நீங்கள் எண்ணினால் உங்களால் ஒருபோதும் அவற்றை முழுமையாக உள்ளடக்கிட முடியாது. என்ன அப்படின்னா, நீங்க மற்ற விஷயங்களை கேட்கிறீங்க, ஆனா உங்களுக்கு கொடுத்திருக்கிறத பாருங்க, சுவாசிக்கிற காற்றை பாருங்க, குடிக்கக்கூடிய நீரை பாருங்க, உங்களுக்குன்னு வாழ்க்கை துணைகளை கொடுத்திருக்காரு, உங்களுக்குன்னு குழந்தைகளை கொடுத்துருக்காரு, அது மூலம் பேர குழந்தைகளை கொடுத்திருக்காரு, இருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்காரு. அப்படிங்கும் போது இதெல்லாம் நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா வானங்களை பாக்குறீங்க, வானத்துக்கு மேல நட்சத்திரங்களை பாக்குறீங்க, எல்லாமே நமக்கு ஒரு ஒளியா இருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறாரு. இரவு ஓய்வெடுக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்கோம், நீங்க தூங்கணும் ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ளடிக்கவே முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா இதுதான் முதன்மையா போயிருக்கு. உங்களுக்கு நீங்க இறைஞ்சுகின்ற விஷயங்கள் தாண்டி இது ரொம்ப அப்ப நம்மளை எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்கான்னு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கைய எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு, அதுக்கு நம்ம எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணுங்கிறத பாருங்க. அது போக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க இறைஞ்சி கேளுங்க, உங்களுக்கு நன்மை பயந்தால் அதை நான் தருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அந்த ரகசியம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனை நமக்கு நல்லதா கெட்டதாங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அது கிடைக்கும் போது கண்டிப்பா உங்களுடைய இரட்சகர் உங்களுக்கு தருவேங்கிறத வாக்குறுதியா சொல்றாரு. உங்களால் ஒருபோதும் அவற்றை முழுமையா உள்ளடக்கிட முடியாது. நிச்சயமாக மனிதன் வரவு மீறுகின்றவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு வசனம், அதோட இந்த ஜும்மாவை முடிச்சுக்கிறேன். நிறைய இருக்குது நன்றியற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுக்கிறேன். 16:72 சொல்றாரு, மேலும் உங்களிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை துணைகளை கடவுள் ஆக்கினார், மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணைகளிலிருந்தே உங்களுக்கு குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் உண்டாக்கினார், மேலும் நல்ல வாழ்வாதாரங்களை உங்களுக்கு வழங்கினார். பொய்மையில் நம்பிக்கை கொண்டு கடவுளின் நல்லாசிகளுக்கு நன்றி கெட்டவனா ஒரு மாறலாமா? நான் இது இந்த வசனத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்த விளக்கம், அதுக்கடுத்து இந்த வசனம் வருங்கிறது எனக்கு தெரியாது. 16:72 இந்த வசனம் தாங்கிறது தெரியாது. இதுவுமே காடிஸ்ல நீங்க விவரிச்சீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா அந்த வசனத்துக்கும் நம்ம கொடுத்த உதாரணத்துக்கும் இதுக்கும் பாத்தீங்களா கடவுள் அவ்வளவு அழகா நம்ம கத்துக் கொடுக்குறாருங்கிறத நம்ம இதை நீங்க உள்ள இந்த வசனத்தை உள் வாங்குறீங்க அப்படின்னா தெரியும். இது நம்ம கையில எது இருக்குதான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நம்ம படிச்சிருப்போம், இன்னைக்கு பயான் எடுக்கணும் ரெடி பண்ணும்போது இந்த வசனங்கள் வரும். அது நமக்கு எங்கிட்டோ ஒரு லைட்டா ஒண்ணு இருக்கும், பின்மொழியில சிறுமொழியில இருக்கும். ஆனா அது சொல்லும் போது நமக்கு அது அல்லாஹ் அவ்வளவு அழகா கோவையா கொடுக்குறாரு பாருங்க. மேலும் உங்களிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை துணைகளை கடவுளாக்கினேன். ஏன்னா வாழ்க்கை துணைங்கிறது உங்களை நீங்களே சாந்தப்படுத்திக் கொள்வதற்கு, அமைதிப்படுத்திக் கொள்வதற்கு, உங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்கும் கத்துக் கொடுக்குறாரு. அதுவும் அல்லாஹ்வோட வழிதான். உங்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை துணைகளை கடவுள் ஆக்கினார், மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையிலிருந்து உங்களுக்கு குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் உண்டாக்கினார், மேலும் நல்ல வாழ்வாதாரங்களை உங்களுக்கு வழங்கினார். பொய்மையில் நம்பிக்கை கொண்டு, அதாவது கடவுளுடன் மற்றொன்று நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா கடவுளின் நல்லாசிகளுக்கு நன்றி கற்றவர்களாக மாறலாமா? ஏன்னா எல்லாருமே இதுல இந்த கட்டமைப்புல வந்துருவாங்க. வாழ்க்கை துணை இருக்கும், குழந்தைகள் இருக்கும், பேர குழந்தைகள் இருக்கும், செல்வங்கள் இருக்கும். ஆனா இதெல்லாம் கொடுக்கறது யாரு அப்படின்னா கடவுள். அப்ப கடவுளை மட்டும்தான் நம்ம வழிபடணுமே தவிர, கடவுளுக்கு தான் நன்றியுடையவர்களா இருக்கணுமே தவிர, நம்ம கடவுளுடன் மற்றொன்றுக்கு வரவே கூடாது. இணை தெய்வங்களோ போலி தெய்வங்களோ
உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ எது உங்களுடைய சிந்தனையில மூளையில அதிகமா அளவுக்கு அதிகமா ஆக்கிரமிச்சிருக்கோ அது எல்லாமே வந்து இணை தெய்வ வழிபாடு தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்ப என்ன அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எந்த அளவுக்கு நினைக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நம்மளுடைய ஆன்மா இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படும் வரைக்கும் கடவுளுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாகவும் நன்றி உடையவர்களாகவும் இன்னும் என்ன சொல்றது அதுக்கு மேல என்ன அப்படின்னா நம்ம பாவ மன்னிப்பும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில டெய்லி தொழுகிற மாதிரி இது ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து மனசுக்குள்ள வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறத வந்து கடவுள் நமக்கு வந்து கத்துக் கொடுக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நமக்கு உதவி செய்யட்டும். ஹக்கீம் முஸ்ஸலாம்.